கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மக்கள் எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. மக்களுடைய மதிப்பீடு என்று ஒன்று இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புக்கும் மதிப்பீட்டிற்கும் ஏற்ற வகையிலே இறைவனை அவர்கள் நினைக்கின்றார்கள். இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று அவர்கள் கருத்தில் கொள்கிறார்கள். அதையே எதிர்பார்க்கின்றார்கள், அதையே கடவுளாக நினைக்கின்றார்கள். ஆனால் கடவுள் எப்படி என்று சொன்னால், இந்த எதிர்பார்ப்புக்கும் கணக்கிற்கும் நேர் எதிர்மாறான வகையிலே அவர் அன்பின் மிகுதியினால் உந்தப்பட்டவராய் மறைபொருளாக இருக்கின்றார். புரிந்து கொள்ள முடியாத ஒருவராக இருக்கின்றார். அதுதான் கடவுள், அவர்தான் இறைவன். இந்த ஒரு உண்மையை மக்கள் இன்றும் என்றென்றைக்கும் புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை, புரிந்து கொண்டதும் இல்லை. எனவே தான் இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு யார்? இயேசு கடவுளின் மகன். ஆக கடவுள் என்று சொன்னால் மக்கள் என்ற நிலையிலிருந்து உயர்ந்தவர், மேலானவர் என்ற வகையிலே அவர்கள் இறைவனை அல்லது இறைவாக்கினரை வித்தியாசமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மக்களோடு மக்களாக கலந்தார். அவருடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டார். அவர்களுடைய பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அவர் எதிர்கொண்டார். தாமும் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர்களைப் போல வாழ்ந்தார். எனவே அந்த இறைவனை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த இறைவனை இவர்கள் பார்க்க முடியவில்லை. காரணம், அவர்கள் இறைவனை வேறு விதமாக எதிர்பார்த்தார்கள். எனவே இறை அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இறைவனையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அழைப்பை ஏற்று இவ்வுலகத்திற்கு வந்தபொழுது, பாவிகளை தேடி மீட்பதற்காக நான் வந்தேன், இழந்து போன ஆட்டை நான் தேடி மீட்பதற்காக வந்தேன் என்று சொல்லி, வரி தண்டுபவர்கள், பாவிகள், இவர்களோடு சேர்ந்து அவர் உறவு கொண்டார், தொடர்பு இருந்தார், அவர்களை தேடிச் சென்றார், அவர்களை மீட்டு கொண்டார். ஆனால் பாவிகளோடும் விலைமாதர்களோடும் இவர் உண்பது ஏன் என்று சொல்லி பரிசேயர்கள் அவரை கேள்வி கேட்கின்றார்கள், அவருடைய சீடரிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இறைவன் அவர்களை மீட்கவே வந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இன்னும் கூட ஊதாரின் மைந்தன் கதையிலே வரக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், ஒரு மகன் கூடவே இருக்கின்றான், எல்லாவற்றையும் அவன் செய்கின்றான், அவன் தன் தந்தையே கதி என்று இருக்கின்றான். ஆனால் இன்னொருவன் தந்தையை விட்டு தொலைதூரம் செல்கின்றான், எல்லாவற்றையும் விட்டு விட்டான். மகன் என்ற அந்த அந்தஸ்துக்கு கூட அவன் தகுதியில்லாதவனாக இருக்கின்றான். இருப்பினும் அந்த தந்தை யாரை அதிகமாக நேசித்ததாக அங்கே பார்க்கின்றோம், யாரை அவர் எதிர்பார்த்து காத்திருந்ததாக நாம் அங்கே பார்க்கின்றோம் என்று சொன்னால், தன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த மகனுக்காகத்தான் காத்திருந்தார். அந்த மகனைத்தான் அவர் வரவேற்றார். எனவே இதுதான் கடவுளுடைய அன்பு. இதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது என்ற வகையிலே இறைவன் பாவிகளை தேடி வந்தார், பாவிகளோடு உணவு அருந்தினார், அந்த பாவிகளோடு அவர் உறவில் இருந்தார், அவர்களை மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்கின்றார். எனவே நோய் அற்றவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோய் உற்றவர்களுக்கே தேவை என்ற வகையிலே இறைவன் நம்மை தேடி வருகின்றார், பாவிகளாகிய நமக்காக வந்தார் என்ற செய்தியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு செய்தி நம்மை மாற்ற வேண்டும், நம்மை இந்த ஆண்டவருடைய அன்பின் பால் ஈர்க்க வேண்டும். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், பாவிகளாகிய நம்மை அவர் தேடி வருகின்றார் என்ற உணர்வோடு இறைவன் இந்த தவக்காலத்திலே சிறப்பான ஒரு காலமாக நமக்கு அளித்திருக்கின்ற இந்த ஆசிரை பயன்படுத்தி கொண்டு இறை அன்பை உணரவும் அனுபவித்து இறைவன் பால் திரும்பவும் இறைவன் நமக்கு அருள் பொழிவாராக. ஆமென்.